ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர். சி. தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. பிரதீப் ஆண்ட்ரியா ரேகா குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி மன்றாடுவோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையுடைய அன்பு பக்தர்களே, அன்னைக்கு நன்றி கூற, அன்னையுடைய பரிந்துரையை கேட்க வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஆரோக்கிய அன்னைக்கென்று ஆயிரம் ஆயிரம் பெயர்கள் இருந்தாலும் சமாதானத்தின் அரசி என்கின்ற பெயர் மிக மிக முக்கியமான ஒரு பெயர். இயேசுவுக்கும் அமைதியின் இளவரசர் என்கின்ற பெயர் உண்டு. அவருடைய தாய்க்கும் சமாதானத்தின் அரசி என்கின்ற பெயர் உண்டு. குறிப்பாக உலக நாடுகளுக்கிடையே உண்மையான அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் இந்த இரு நாடுகளுக்கிடையே இந்த போரானது உடனடியாக நிறுத்தப்படவும் அமைதியான சூழ்நிலை உருவாகவும் உலக தலைவர்கள் அத்தனை பேரும் அரும்பாடுபட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்பதற்காக நாம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை சிறப்பாக நாடுவோம். அன்புக்குரியவர்களே, உலகிலே சமாதானம் இல்லை என்றால் அதற்கு காரணம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் சமாதானம் இல்லை. எனவே நம்முடைய குற்றம் குறைகளை நாம் நினைத்து கொள்வோம். ஒருவர் ஒருடைய குற்றம் குறைகளை பொறுத்து கொள்வோம். நம்முடைய தவறுகள் பலவீனங்கள் பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்கள் பாவங்களுக்காக பலியான ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் நோய்களை குணமாக்குகிற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தையும் அமைதியையும் துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 15, 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே,
முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போலே நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீய செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்தீரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பம் உடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவோர், நம் தீய செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்களை அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கும் வாக்கு பிராமை ஆபிரகாமுக்கும் பேரன்பையும் காட்டி அருள் நீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 103 பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 15 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 வரை. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது இயேசு அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள்.
கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களில் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொடுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த ஊமையை பலமுறை கேட்டிருக்கிறோம். நமக்கு ஏறக்குறை மனப்பாடமாக தெரியும். மறைக்கல்வி வகுப்பிலே இந்த ஊமையை பற்றி ஆசிரியர் பிள்ளைகளுக்கு சொன்னார். சொல்லி முடித்த பிறகு, இந்த ஊமையிலே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டது? உங்களுக்கும் தெரியும் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அப்பாவா மூத்த மகனா, இளைய மகனா? நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட அறிவாளிகள். ஒரு பையன் சொன்னா கொடுத்த கண்ணுக்குட்டி தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. கொடுத்த கண்ணுக்குட்டி பற்றி 3 முறை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். 3 முறை இடம்பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அறிவியல் மேதை டாக்டர் ஜேம்ஸ் சிம்சனிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். உங்களுடைய பெரிய கண்டுபிடிப்பு எது? அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து என் மீட்பர் என்பதே எனது பெரிய கண்டுபிடிப்பு. ஆம் அன்புக்குரியவர்களே, நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினுக்கு தீனி, சுட்டப்பின் நெருப்பு, கெட்டப்பின் ஞானி என்று பாடிய கவியரசர் கண்ணதாசர் தனது நூல் ஒன்றிலே இவ்வாறு ஒரு பாவ அறிக்கையை தந்திருக்கிறார். கைக்கோலை நடுவவிட்ட குருடன் கருந்தேளை பிடிப்பது போல ஆன்மீக உணர்ச்சியை மறந்துவிட்ட நாங்கள் பாவத்தில் சிக்கினோம். அமுதென்று எண்ணி நஞ்சை அருந்தினோம், மலர் என்று எண்ணி முட்களை சூடினோம், ஆசை வழி சென்றோம், தண்டனை கிடைத்த பிறகுதான் தவறுகளை உணர்ந்தோம். அன்புக்குரியவர்களே, தவறுகள் செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை மன்னிப்பதுதான் இறைவனுடைய இயல்பு. லூக்கா நற்செய்தியினுடைய இந்த 15ஆம் அதிகாரம் நற்செய்திக்குள் ஒரு நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. இதில் உள்ள 3 ஊமைகளிலே காணாமற்போன மகன் அல்லது ஊதாரி மகன் ஊமைதான் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஊமை. இந்த ஊமையை வழக்கமாக நாம் ஊதாரி மகன் ஊமை என்று அழைக்கிறோம். அதற்கு பதிலாக ஊதாரி தந்தை ஊமை என்று இதை அழைத்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஊதாரி என்றால் யார்? பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல், வருங்காலத்திற்கு சேமித்து வைக்காமல் வீண் செலவு செய்கிற ஒருவரைத்தான் நாம் ஊதாரி என்று அழைப்போம். தமக்கு கிடைத்த சொத்தை தாறுமாறாக செலவு செய்த அந்த இளைய மகன் ஊதாரிதான், மறுப்பதற்கில்லை. ஆனால் அதே போல தனது வயது முதிர்ந்த காலத்திலே தன் பாதுகாப்பிற்கென வைத்திருந்த எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன் சொத்தை பகிர்ந்தளித்த தந்தை ஊதாரிதான். திரும்பி வந்த மகனை எந்தவித நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தலைகால் புரியாமல் அவன் மீது
அன்பு காட்டினாரே தந்தை, அவர் ஒரு ஊதாரிதான். மனம் திருந்தி வந்த மகன் மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சி எடுத்த போது இடைமறித்து ஒரு விழாவை துவக்கி வைத்த தந்தை ஒரு ஊதாரிதான். தந்தையினுடைய ஊதாரித்தனம் அவர் காட்டிய மன்னிப்பிலே நாம் பார்க்கிறோம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் ஒரு வசனம், வழக்கமாக தமிழிலே ஒரு வார்த்தை என்றால் ஒரு வினைச்சொல் இருந்தால் போதும். அவன் அங்கு சென்றான் என்றதிலே சென்றான் என்பது வினைச்சொல். ஆனால் ஒரு வசனத்திலே லூக்கா நற்செய்தியாளர் தொடர்ந்து 5 வினைச்சொற்களை பயன்படுத்துகிறார். இளைய மகன் தன்னை நோக்கி வருவதை அவர் தந்தை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். ஆக இதிலேதான் கடவுளுடைய ஊதாரித்தனத்தை பார்க்கிறோம். நம்மேல் ஒரு அளவோடு அல்ல, அளவில்லாமல் நம்மை மன்னிக்கிறார், அன்பு செய்கிறார். இந்த நிகழ்விலே இளைய மகனை தந்தை எப்பொழுது மன்னித்தார்? இளைய மகன் வேறொரு நாட்டிலே பசியால் துடித்த போது தந்தை தன் மகனை மன்னித்தாரா? இல்லை. தன் மகனுக்கு என்ன நேர்ந்ததென்று தெரியாமல் அவர் தவித்தாரே, அந்த நேரத்தில் தன் மகனை மன்னித்தாரா? இல்லை. பசியால் துடித்த மகன் மறுபடியும் தன் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன் என்று தீர்மானித்தானே, அந்த நேரத்திலே தந்தை மகனை மன்னித்தாரா? இல்லை. தந்தையிடம் திரும்பி வந்து தன் குற்றங்களை எல்லாம் கூறிய போது அந்த மகன் மன்னிக்கப்பட்டாரா என்றால் இல்லை. இளைய மகன் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே சென்றானோ அப்பொழுதே அந்த இளைய மகனுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. அவரோடு சேர்ந்து தந்தையும் வீட்டை விட்டு வெளியேறினார் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றைக்காவது தனது மகன் திரும்பி வருவான் என்கின்ற நம்பிக்கை அந்த தந்தைக்கு இருந்த காரணத்தால் இளைய மகன் வீட்டை விட்டு வெளியே சென்றவுடனே தந்தையும் அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றார். தன் சொத்தை மட்டுமல்லாமல் மன்னிப்பையும் வாரி வழங்கிய அந்த தந்தையினுடைய ஊதாரித்தனத்தை இந்த ஊமையிலே நாம் பார்க்கிறோம். தன் கடமையிலே கண்ணும் கருத்துமாயிருந்து தொடர்ந்து பல ஆண்டுகள் தந்தையிடம் பணிபுரிந்த அந்த மூத்த மகனின் நல்வாழ்வுக்கு பரிசு என்ன? அவன் தந்தையினுடைய சொல்லை மீறியதில்லை, தந்தையிட்ட பணிகளை எல்லாம் செய்தான். அதனால தம்பி போல அவன் வீட்டை விட்டு வெளியோடவில்லை. அவனுக்கு கிடைக்க பெற்ற பரிசு என்ன? அதை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எத்தனை பெற்றோர்கள் அவ்வாறு சொல்ல முடியும்? பாகம் என்று வருகிற போது எனக்கென்று எங்களுக்கென்று ஒரு பாகம், மற்றதுதான் பிள்ளைகளுக்கு என்கின்ற ஒரு நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. அதுவும் சில நேரங்களிலே நல்லதுதான். ஆனால் இந்த தந்தை சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இதுதான் அவருடைய நல்வாழ்வுக்கு பரிசாக தரப்பட்டது. அன்புக்குரியவர்களே, துன்பத் துயரங்கள் சோதனைகள் நம்மை துரத்தி வந்தாலும் நாம் திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதிகள், திருமணத்தின் போது கொடுத்த வார்த்தைப்பாடுகள், அல்லது குருவான போது கொடுத்த அந்த வார்த்தைப்பாடுகளை பிரமாணிக்கமாக வாழுகிற போது கடவுளும் நம்மோடு இருப்பார். அதுதான் நம்முடைய நல்வாழ்வுக்கான பரிசு. ஒருவேளை நாம் இளைய மகனைப் போல பாவத்திற்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைகளாகிவிட்ட நிலையிலே கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மன்னிப்பு வழங்குவார், மறுபடியும் தம்மோடு நம் அனைவரையும் இணைத்துக் கொள்வார். மன்னிப்பதில் இறைவன் மாபெரும் ஊதாரி. எழுந்து நம் தந்தையிடம் செல்வோம். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா
நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே நின் சித்தம் போல் உன் கரத்தால் நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும் நித்தம் வழி நடத்தும். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவோராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்பை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிய போர் விரைவிலே முழுமையாக நிறுத்தப்படவும் அமைதி நிலவும் வேண்டுவோம். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவுகூர்ந்து ஒளிமிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் இந்த உலகுக்கும் இறைவன் நிலையான சமாதானத்தை தர வேண்டும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக முழுமைக்கும் சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், அளவின்றி நம்மை மன்னிப்பவர், அன்பு செய்பவர் இவர். இவரை உணவாக உண்ண இன்றடைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆரோக்கியனுடைய இந்த திருத்தலத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய இந்த திருத்தலம் மைனர் பசிலிக்காவாக உயர்த்தப்பட அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேற்று நம்முடைய பேராயர் அவர்களுக்கு ரோமையிலிருந்து வந்த குறும் செய்தியிலிருந்து விரைவில் அது வரும். அந்த அறிவிப்பை பேராயரே அவர் பெற்றுக்கொள்வார்கள். பிறகு நமக்கு அறிவிப்பார்கள். பிறகு எப்பொழுதென்றெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கடந்த 53 ஆண்டுகளாக இந்த திருத்தலத்தை நாடு வருகிற அத்தனை பேருடைய ஜெபத்தினால் இத்தகைய ஒரு பெருமை இந்த திருத்தலத்திற்கு கிடைக்கிறது. எனவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே வேளையிலே இது ஒரு மைனர் பசிலிக்காவாக உயர்த்தப்படுவதற்கு பல பணிகளை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொன்றாக செய்து வருகிறோம். இன்னும் சிறப்பாக திருத்தல பயணிகள்
அவருடைய பயன்பாட்டிற்கு இந்த இடம் பெருமளவிலே உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நம்முடைய கம்யூனிட்டி ஹால், அதை நாம் பிடிஆர் லப்பா ஹால், அதை நாம் கொஞ்சம் சீர் செய்ய வேண்டும். அதுபோலவே வாகனங்களை நிறுத்துகின்ற அந்த இடத்தையும் கூட சுத்தமாக நாம் வைத்துக் கொள்வதற்கு பேவர்ஸ் பிளாக் எல்லாம் போட வேண்டும். எனவே உங்களில் தொடர்ந்து நீங்கள் இந்த பணிகளுக்காக ஜெபியுங்கள். அதே நேரத்தில் இயன்றவர்கள் தாராளமாக உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகிற ஏப்ரல் மாதத்தில் முதல் சனிக்கிழமை 4ஆம் தேதி வருகிறது. அன்றைக்கு புனித சனிக்கிழமை, புனித வாரத்தின் புனித சனிக்கிழமை. உலகமெங்கும் திருப்பலிகளே இல்லாத ஒரே ஒரு நாள் அந்த நாள் தான். நமக்கு புனித வெள்ளிக்கிழமையாவது நன்மை கிடைக்கும். ஆனால் புனித சனிக்கிழமை அது கூட கிடைக்காது, திருப்பலி இருக்காது. எனவே அன்று திருப்பலி இருக்காது. நீங்கள் வேண்டுமென்றால் அன்னையுடைய திருத்தலத்திற்கு வரலாம். ஆனால் அதற்கு பதிலாக அதற்கு அடுத்து வருகின்ற 2வது சனிக்கிழமையிலே இப்பொழுது நடைபெறக்கூடிய அத்தனை திருப்பலிகளும் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் இந்த கனிவை வேண்டுகிறோம். என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், சி. தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. பிரதீப், ஆண்ட்ரியா, ரேகா குடும்பத்தினர், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி மன்றாடுவோம்.